என்ன பாத்தீரம் வேலை வலு சக்தின்ற பாடத்தை பற்றி பார்த்தோம் தானே. அதில் ஒன்றாவது வேலைன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். வேலைன்னு சொல்கிறது என்னான்னு பார்த்தோம், இங்கே ஒரு பாக்ஸ் ஒண்டிக்குது. இந்த பாக்ஸை தூக்கி நீங்கள் இங்கேக்கே வைக்க பார்க்குறீங்க, சரியா? இதை நீங்கள் நகர்த்துறதுக்கு அதுக்கு ஒரு நீங்கள் விசை கொடுக்கணும். ஓரளவு தூரத்துக்கு ஓரளவு நீங்கள் இடம் பெயர்த்திக்கிறீங்க இந்த பாக்ஸை. அப்போ வேலைன்னு சொல்கிறது விசையை இது இந்த இடம் பெயர்ந்த அளவால் பெருக்கிறதைத்தான் வேலை. அப்போ வேலைன்னு சொன்னால் எஃப் தர டி, சரிதானே? அது பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? நாங்கள் ரெண்டு சக்தியை பற்றி பார்த்தோம். ஒன்று இயக்க சக்தி, மற்றது அழுத்த சக்தி. இயக்க சக்தி, ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருந்தால் அங்கே இருக்கிறது இயக்க சக்தி. ஆஃப் எம் வி வர்க்கம் ஐட சமன்பாடு. அழுத்த சக்தி பார்த்தோம் mgh ஐட சமன்பாடு. எம்டா திணிவு, ஜீண்டா புவியீர்ப்பு ஆர்மோடு, ஹெச்டா உயரம். எந்த கேள்வியில உயரம் வந்திக்குதோ அங்க அழுத்த சக்தியை கேட்கிறான் அர்த்தம். எந்த கேள்வியில வேகம் வந்திக்குதோ அங்க இயக்க சக்தியை கேட்கிறான் அர்த்தம். வலுன்னு சொன்ன என்னன்னு பார்த்தோம், வேலைய இல்லாட்டி இந்த சக்திய நேரத்தால பிரிக்கிறதுக்கு பேர் தான் வலுன்னு சொல்லி பார்த்தோம், சரியா? வேலைய இல்லாட்டி சக்தியை நேரத்தால பிரிக்கிறதே தான் வலுன்னு சொல்லி பார்த்தோம், சரியா? அதெல்லாம் ஷோர்ட்டா ஒரு பக்கத்துக்கு வர மாதிரி எழுதுங்க. வேலை சமன்பாடுகள் எழுதிக்கோங்க மறுவா. வேலை சமன் வேலை சமன் வேலை சமன் விசை தர, எழுதிக்கோங்க எழுத்தால, விசை தர விசை தர விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி. விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி. விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி. வேற என்ன பார்த்தோம்? இயக்க சக்தி. இயக்க சக்தி half mv வர்க்கம். இயக்க சக்தி half mv வர்க்கம். இயக்க சக்தி half mv வர்க்கம். அழுத்த சக்தி சமன் mgh. அழுத்த சக்தி சமன் mgh. இது படிச்சது தானே? நான் இதை ஒரு பக்கத்துக்கு ஷோர்ட்டா எழுத சொல்றேன், சரியா? கேள்வி செய்யறதுக்கு சமன்பாடுகளை மட்டும். அழுத்த சக்தி சமன் mgh. அடுத்தது வலு சமன் வேலை அல்லது சக்தி கீழே நேரம். வலு சமன் வேலை அல்லது சக்தி, அதுக்கு கீழே நேரம். சரியா? இதை எழுதி கொண்டுட்டு ஒன்னாவது கேள்வி ஓர் பிள்ளை 8 கிலோகிராம் திணிவுள்ள பையை, ஓர் பிள்ளை 8 கிலோகிராம் திணிவுள்ள பையை 8 கிலோகிராம் திணிவுள்ள பையை 8 கிலோகிராம் திணிவுள்ள பையை 4 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்த 4 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்த 2 செகண்ட் எடுத்தது.
ஒரு பிள்ளை ஒரு பையை 8 கிலோகிராம் திணிவுள்ள பையை 4 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்த 2 செகண்ட் எடுத்தது. 2 செகண்ட் எடுத்தது. 2 செகண்ட் எடுத்தது. ரெண்டு செகண்ட் எடுத்தது. வலுயாது. வலுயாது. வலுயாது.